Good morning, teachers. I am Satya. Welcome to Satya's class. Today's classல packing fraction பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திரும்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய டாபிக். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளாஸ்ல பேக்கிங் ஃப்ராக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து யூனிட் செல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த யூனிட் செல்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அந்த வேல்யூவுக்கும் அந்த யூனிட் செல்லுடைய டோட்டல் வால்யூமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதை ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு ஃபார்முலால சொல்லியிருக்காங்க. பேக்கிங் ஃப்ராக்ஷன் PF that is equal to volume occupied by atom in a unit cell divided by volume of a unit cell. சரிங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷனை எப்படி வந்து ஒரு ஃபார்முலால நம்ம எழுதலாம் அப்படின்னா PF is equal to n into 4/3 pi r cube divided by a cube அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ல n அப்படிங்கிறத எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஓகேவா? ஸோ அடுத்ததா இன்டூ 4/3 pi r cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எதுக்காக இந்த 4/3 pi r cube கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் செல்ல பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்பியருடைய வால்யூமை தான் இங்கே 4/3 pi r cube அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கு, அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் உடைய வால்யூம் அதை தான் வந்து மேலே நியூமரேட்டர்ல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட போறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் 4/3 pi r cube அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் அ யூனிட் செல். ஸோ யூனிட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? ஸ்கொயர் கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர். 2 டைமென்ஷன்ல சொன்னோம் அப்படின்னா ஸ்கொயர், 3 டைமென்ஷனல்ல சொன்னோம் அப்படின்னா கியூபிக்கல் நேச்சர்ல இருக்கு. ஸோ கியூபுடைய வால்யூம் என்ன? ஏ கியூப். சரிங்களா? ஸோ அதனால தான் கீழே டினாமினேட்டர்ல நமக்கு ஏ கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ இதில் கேபிட்டல் N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல், ஆர் அப்படிங்கிறது அட்டாமிக் ரேடியஸ், அடுத்ததா ஏ அப்படிங்கிறது எட்ஜ் லென்த் ஆஃப் த யூனிட் செல். இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் கால்குலேஷன் வந்து போட போகிறோம். அதாவது சிம்பிள் கியூபிக்கு என்ன பேக்கிங் ஃப்ராக்ஷன், அடுத்ததா பிசிசிக்கு என்ன, எஃப்சிசிக்கு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரோட பிஎஃப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் எட்ஜ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2r அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பிஎஃபோட ஃபார்முலா என்ன? n into 4/3 pi r cube divided by a cube. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். n இருக்கிற இடத்துல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் 4/3 pi r cube அப்படியே நமக்கு இருக்கு. அண்ட் டிவைடட் பை a கியூப்க்கு பதிலாக எட்ஜ் லென்த் என்னது நமக்கு? ஏவோட வேல்யூ 2r. சரிங்களா? இந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ a is equal to 2r. ஓகே, ஸோ 2r ஹோல் கியூப். ஓகே, ஸோ 2r ஹோல் கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 8r கியூப் அப்படின்னு வரும். ஸோ மேலே 4/3 pi r cube அப்படின்னு வரும். ஸோ r கியூப் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5/6 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.524 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ சிம்பிள் கியூபிக்குடைய பிஎஃப் வேல்யூ என்ன அப்படின்னா 0.52. இந்த பெர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா 52% அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்ததா பாடி சென்டர்ட் கியூபிக்கான பிஎஃப் கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பிசிசிக்குரிய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ 8 கார்னர்ஸில் ஆட்டம்ஸுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அதை தவிர சென்டரில் ஒரு ஆட்டமுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 8 எட்ஜஸ்க்குரிய ஆட்டம்ஸ் 8 ஆட்டம்ஸ் பிளேஸ் ஆயிருக்கா. ஸோ 8 இன்ட்டு ஒரு ஆட்டமும் 1/8 போர்ஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால 8 இன்ட்டு 1/8 அப்படின்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு ஆட்டம். ஸோ இந்த இடத்துல எந்த விதமான கான்ட்ரிபியூஷன்ஸும் கிடையாது. ஸோ டோட்டல் ஒரு ஆட்டமுடைய ப்ரெசன்ஸ் நான் இந்த இடத்துல +1 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 8 கேன்சல் ஆயிரும். அண்ட் 1 + 1 நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் in BCC structure it will be equal to 2. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் கியூபிக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 அப்படின்னு மட்டும் இருக்கும். சரியா? ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சர் வர்றப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 அப்படின்னு வந்து நமக்கு வரும். அடுத்ததாக பாடி டயக்னலுக்கான ஃபார்முலாவா என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்.
யூசுவலா பாடி டயகனலுக்கு ஃபார்முலா வந்து √3a அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் வந்து டயகனல் மேனர்ல பிளேஸ் ஆகியிருக்கு. அதை தவிர சென்டர்ல ஒரு ஆட்டம் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு சரிங்களா. ஸோ இந்த 4 ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4r. ஓகே. ஸோ இன் பிட்வீன்ல ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, 4r அப்படின்னு சொல்றாங்க. So as per this diagram, body diagonal is equal to 4r. But we know the formula, body diagonal will be equal to √3a. So ரெண்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்றேன், ஈக்குவேட் பண்றேன். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்றப்போ √3a is equal to 4r அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ ஃப்ரம் தட் ஈக்குவேஷன் a is equal to 4r divided by √3. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியாச்சு, a உடைய ஆன்சர் கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் அஸ் யூஷுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக pf வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். So PF கான ஃபார்முலா என்னது, PF is equal to n into 4/3 pi r cube divided by a cube. So a இருக்க வேண்டிய இடத்துல 4r divided by √3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். and n இருக்க வேண்டிய இடத்துல 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.8 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதை பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 68% அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா. அடுத்ததா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, கார்னரில் 8 ஆட்டம்ஸ் உடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ 8 இன்ட்டு ஒரு ஆட்டமும் 1/8 கான்ட்ரிபியூஷன் பண்ணோம். ஸோ 8 இன்ட்டு 1/8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் ஃபேஸஸில் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆட்டம்ஸ் உடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ஆட்டம்ஸும் 1/2% என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ 6 இன்ட்டு 1/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC ஸ்ட்ரக்சர் வில் பி ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் டயகனல் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். யூஸ்வலாக ஃபேஸ் டயகனலுக்கு ஃபார்முலா √2a சரிங்களா. ஸோ இங்கே FCC ஸ்ட்ரக்சரில் நம்ம BCC ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் டயகனலில் எத்தனை ஆட்டம்ஸ் வந்துட்டு நமக்கு டச் ஆகி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபேஸ் டயகனல் 4 ஆட்டம்ஸ் ஒன்னொன்னுலையும் ஃபேஸ் டயகனலில் டச் ஆகுது. அதனால ஃபேஸ் டயகனல் இட் வில் பி ஈக்குவல் டு 4r அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா. ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் டயகனலுக்கான ஃபார்முலா என்ன, √2a. ஸோ ரெண்டையுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணேன் அப்படின்னா நமக்கு a உடைய ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ a உடைய ஆன்சர் 2√2r. ஓகேவா. ஸோ இப்போ n வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு அண்ட் a உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 4 அண்ட் a இருக்கிற வேண்டிய இடத்துல 2√2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.74 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும், 74% அப்படின்னு வரும் சரிங்களா. ஆக்சுவலாக பேக்கிங் ஃப்ராக்ஷன்னா என்ன மீனிங்னா, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு யூனிட் செல் நான் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இந்த யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்கு, ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது எவ்வளோ தூரம் அந்த ஆட்டம் அந்த யூனிட் செல்குள்ள ஆக்குப்பைடாக இருக்கு. ஓகேவா. அப்போ ரிமைனிங் போர்ஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ் பர் திஸ் FCC ஸ்ட்ரக்சர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் 74% அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், 100லேருந்து 74% போயிடுச்சு அப்படின்னா 26% நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ நம்ம பார்த்த அந்த 3 ஸ்ட்ரக்சர்லையுமே எந்த ஸ்ட்ரக்சரில் ஆட்டம்ஸுடைய ஆக்குபேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா FCC ஸ்ட்ரக்சரில் தான். ஏன்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் இதுக்கு தான் அதிகமாக இருக்குது, ஹை வேல்யூவாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்டு சிஸ்டமுடைய PF வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே HCP ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் போர்ஷனில் 6 ஆட்டம்ஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அண்ட் லோயர் போர்ஷனில் அதாவது எட்ஜஸில் 6 ஆட்டம்ஸ் உடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கும். ஸோ 12. ஓகே. ஸோ இதில் ஒரு ஆட்டமும் 1/6 கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணுறப்போ 12 into 1/6 தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி 2 ஆட்டம்ஸ் வந்துட்டு சென்டரில் பிளேஸ் ஆகி இருக்கும் சரியா, பேஸ் சென்டர்ட் மாதிரி BCC ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 2 ஆட்டம்ஸ் வந்து சென்டரில் பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு half of the contributions ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ 2 into 1/2 அப்படின்னு போடும்போது 1 அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்ததா உள்ள 3 ஆட்டம்ஸுடைய ப்ரெசன்ஸ் இருக்கு. இது 3 டைமென்ஷனலில் நம்ம மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பட் இங்கே வந்துட்டு இந்த டயக்ராமில் அந்த 3 ஆட்டம்ஸுடைய ப்ரெசன்ஸ் வந்து தெரியல. ஸோ 3 ஆட்டம்ஸ் கம்ப்ளீட்லி
அந்த இன்சைடர் செல் வந்து பிளேஸ் ஆகி இருக்கும். அது வந்துட்டு எந்த கான்ட்ரிபியூஷன்ஸும் அங்க வந்து ப்ரொவைட் பண்ணாது. சரிங்களா? ஸோ அதாவது ஷேரிங் வந்துட்டு இருக்காது. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 3. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஆன்சர் வந்து டோட்டல் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் விச் வில் பி ஈக்குவல் டூ 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நாம வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் 6 அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் HCB என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா, FCCக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஎஃப்கான ஃபார்முலா n into 4/3 pi r cube divided by வால்யூம் ஆஃப் a unit cell. ஸோ இந்த இடத்துல ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக் அப்படிங்கிறதுனால ஹெக்ஸகனலுக்கான வால்யூம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கியூபுடைய வால்யூமை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ n இருக்கிற பிளேஸில் வந்துட்டு 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் வால்யூம் ஆஃப் அ ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3√3 a squared c. ஓகேவா? 3√3 a squared c அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த வால்யூம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக பிஎஃப் உடைய வேல்யூ 0.74, அதாவது 74% அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்சரும் ஹச்சிபியில் பார்த்த ஆன்சரும் எஃப்சிசியில் பார்த்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்குமே வந்து ஆட்டம்ஸுடைய ஆக்குபென்சியும் சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். ஓகே? ஸோ ஒன் வேர்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, HCB பேக்கேஜில் ஆட்டம்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் எந்த மேனரில் பேக் ஆகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே? அரேஞ்ச்மெண்ட்டோடைய ஆர்டர் கேட்பாங்க. ஸோ எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி ஏபி அப்படிங்கிற ஆர்டரில் பேக் ஆகி இருக்கும். ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா பிஏ பிஏ அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது ஏபி பிஏ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கரெக்டான சீக்வென்ஸ் என்ன அப்படின்னா ஏபி ஏபி ஏபி. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ மேபி ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்த பிஎஃப் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டில் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் கியூபிக் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, தென் பேக்கிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 52%. ஓகேவா? அடுத்ததாக பிசிசிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, தென் பிஎஃப் உடைய வேல்யூ 68%. எஃப்சிசிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4, பிஎஃப் உடைய வேல்யூ 74%. ஹச்சிபிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6, பிஎஃப் உடைய வேல்யூ 74%. ஓகேவா? ஸோ இந்த பிஎஃப் உடைய வேல்யூ கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஃப்சிசிக்கும் ஹச்சிபிக்கும் சேம் பிஎஃப் உடைய வேல்யூ இருக்குது 0.74 ஆர் 74%. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா இந்த பிஎஃப் உடைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 0.52, 0.68, 0.74. ஸோ இந்த வேல்யூஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு அரைஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லோயஸ்ட் பேக்கிங் ஃபேக்டர் எதுக்கு இருக்கு, எந்த ஆட்டம்ஸ் எந்த ஸ்ட்ரக்சருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு தான் இருக்கு. ஓகேவா? எதுக்கு லோயஸ்ட் இருக்கு, எதுக்கு ஹையஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை இன்டெரக்டா கூட கொஸ்டின் கேட்கலாம். எதுல வந்து ஆட்டம்ஸுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும், அதாவது எம்டி ஸ்பேஸ் எந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கம்மியா இருக்கும், அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த டேபிளை வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.